தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை மறியலில் ஈடுபட்டோரை காவல்துறை கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே மாணவி ஒருவருக்கு நடைபெற்றக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி ஒருவர் அவருடைய கை கால் உடைக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பெண்களுடைய மாணவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதை சுட்டிக்காட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றன. நேற்றைய தினமே பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவிட்ட நிலையில் இன்றைய தினம் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக பாஜக சார்பாக நடைபெற இருந்த போராட்டமும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. போராட்டத்திற்கு பங்கேற்க வந்த தலைவர்கள் அனைவரும் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியினுடைய உத்தரவின் அடிப்படையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வாயிலில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் அதிகமான அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவின் அடிப்படையில் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய அனைத்து விதமான குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக என்பதற்கு இதுவே ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்திருப்பதாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்பவர் திமுக உறுப்பினர் என்று செய்திகள் வரக்கூடிய சூழலில் துணை முதலமைச்சர், மருத்துவத்துறை அமைச்சருடன் ஆகியோருடன் அவர் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களும் செய்திகளில் வருவதையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாட்டுடன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை திமுக அரசு நடத்தி வருகிறதா உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விகளின் தொடர்ச்சியாகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் 100க்கும் அதிகமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கோட்டூர்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வாயிலின் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், கல்வியாளர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு காரணமானதாக கூறி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த மாணவியினுடைய பெயர் மற்றும் அவருடைய உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது எப்படி என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காவல்துறையினுடைய அலட்சிய போக்கையும் திமுக அரசினுடைய அலட்சிய போக்கையும் கண்டிக்கும் விதமான இந்த போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெறும் எனவும் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பு அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது அவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.
அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே நடந்தேறிய பாலியல் சம்பவமே அதற்கு சான்றாக அமைந்துள்ளது எனவும் அவர் கூறியிருக்கிறார். மாணவியை சீரழித்ததாக கைதான குற்றவாளி ஞானசேகரன் திமுக உறுப்பினர் என்று செய்திகள் வெளியாவதாகவும் இபிஎஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பு அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முன்பே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி எனவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது எனவும் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பு அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.